ஹாய் கைஸ், 2 நாளைக்கு முன்னாடி ஐடிசியோட ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சான்னு கேட்டால் அப்படி சூப்பராலாம் இல்லை. ஆனாலும் மண்டே ஐடிசியோடைய 4% ஏற்றுனாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு 2.5% செட்டில் ஆச்சு. ஆனால் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த என்னன்னா மண்டே தொட்டு ஐடிசி நல்லாவே இறக்குவாங்கன்னு. ஆனால் ஏன் நடக்கலை? ஏன்னா ஆல்ரெடி அதை வேல்யூ பண்ணிட்டாங்க. அப்படின்னா இது மார்க்கெட்டில் ஆல்ரெடி இந்த டேக்ஸ்லாம் வந்தமிச்சிட்டே தெரியும் இதோட ரிசல்ட் போராக தான் இருக்க போகுதுன்னு. ஸோ ஆல்ரெடி அது குறைச்சி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போவும் அவங்களோட எனது ரெவென்யூ கூடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிகரெட் பிஸ்னஸில் மட்டும்தான் கைஸ் ரொம்பவே அடி. பாக்கி உள்ள பிஸ்னஸ் எல்லாமே பேப்பர், ஆஷிர்வாதோடது, எஃப்எம்சிஜி செக்டரில் நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க வர செஞ்சுரி பல்ப்னு சொல்லி அந்த இல்லை பேப்பர் கம்பெனியும் வாங்க போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஐடிசி தான் இந்தியாவிலேயே ഏറ്റവും பெரிய பேப்பர் கம்பெனியாகவும் மாற போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் ஐடிசி நல்லா தான் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போவுமே டார்கெட் 355 320 ருபீஸோட செட் பண்ணியிருக்காங்க. 3 மந்த்தில் நடக்கும் ஏறும்னு சொல்லி. ஆனால் அது நமக்கு தெரியாது. இன்கேஸ் நீங்கள் ஐடிசி வச்சிங்களா, ஐடிசி வச்சுருந்தா உங்களோட தோட்டம் என்ன, ஐடிசின்னு எப்படி ஃப்யூச்சரில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து. அவ்வளோதான் இந்த வீடியோ.